வணக்கம். வார்த்தையை விட்ட அமித்ஷா வம்பிழுக்கும் திராவிடம். திராவிடம் யார்கிட்ட தான் வம்பிழுக்கல. ஆனால் சில பேர் சொல்றாங்க அமித்ஷா வார்த்தையை விட்டதுனால தானே திராவிடம் வம்பிழுக்குது அப்படிங்கிறாங்க. சரி, அமித்ஷா அப்படி என்ன வார்த்தை விட்டார்னு முதல்ல நம்ம பார்த்துலாம். அப்பதான் திராவிடம் வம்பிழுப்பது சரியா தவறா என்று உங்களுக்கு தெரியும். நம்ம அமித்ஷா பொறுத்த வரைக்கும் நேற்று எக்ஸ் தளத்தில் ஒரு ட்வீட் போட்டிருக்கின்றார். அந்த ட்வீட்டை வச்சு தான் திராவிடத்தில் இருக்கிறவங்க கலாய்த்து கொண்டு இருக்கின்றார்கள். அந்த ட்வீட்டை நான் படிக்கிறேன் பாருங்களேன். தமிழ் சகோதர சகோதரிகளுக்கு பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு இயற்கையுடனான நமது தொடர்பையும் நம் நாட்டின் வளமான பாரம்பரியத்தையும் போற்றும் விதமாக இந்த பொங்கல் கொண்டாட்டம் இருக்கிறது. ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க உணர்வு நிறைந்தது. நாம் அனைவரும் முன்னேறுவோம் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் ட்வீட் போட்டிருக்கின்றார். ஆனால் டிஆர்பி ராஜா இல்லை திமுகவுடைய பரிவாரங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, இந்த ட்வீட் அவங்க பார்த்தாங்களா இல்லையா, இல்லை ஒருவேளை சென்ற ஆண்டு அமித்ஷா போட்டது இவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அதை இவங்கெல்லாம் பார்த்தாங்களா என்ன நமக்கு தெரியல. என்ன சொல்கிறாங்கன்னா, தை மாதம் 1ஆம் தேதி, தை மாதம் 1ஆம் தேதி பொங்கல், தை மாதம் 2ஆம் தேதி தான் திருவள்ளுவர் தினம். ஆனால் அமித்ஷாவை பாருங்க, தை 1ஆம் தேதி அன்றே திருவள்ளுவர் தின வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு. ஸோ தமிழ்நாட்டை பற்றியும் தெரியல, ரெண்டாவது தமிழர்களை பற்றியும் தெரியலப்பா அப்படின்னு நேத்தே திருவள்ளுவர் தின வாழ்த்து தெரிவித்ததாக திமுக காரங்க நம்ம அமித்ஷாவை பார்த்து வசைப்பாடி கொண்டு இருக்கின்றார்கள். அவங்க என்ன வசைப்பாடினாங்க அப்படின்ற விஷயத்தை நான் சொல்றேன். ஆனா அமித்ஷாவுடைய எக்ஸ் தளத்தில் நான் போய் பார்த்தேன். ஒருவேளை அமித்ஷா அவர்களை பொறுத்த வரைக்கும் திருவள்ளுவர் தின வாழ்த்தை நேத்தே தெரிவிச்சுட்டு அதை டெலிட் பண்ணிட்டாரான்னு தெரியல. ஆனால் அவருடைய எக்ஸ் தளத்தில் எந்த இடத்துலையும் சொல்லி டெலிட் பண்ண மாதிரி தெரியல. ஏன்னா அவர் நிறைய ட்வீட் போட்டிருக்காரு நேற்று. எல்லாமே நேர வரிசைப்படி சரியா இருக்குது. பொங்கல் வாழ்த்து தெரிவிச்சுட்டு தான் மற்ற ஈவெண்ட்டுகளை பற்றி ட்வீட்டே போட்டிருக்கின்றார் அமித்ஷா. அதனால் ஒருவேளை அங்கே 14ஆம் தேதி டெல்லிலாம் பார்த்தீங்கன்னா பொங்கல் திருவிழா கொண்டாடிட்டாங்க. திருவேணி சங்கமத்தில் நீராடி இருக்கின்றார்கள் மகர சங்கராந்தி என்ற அடிப்படையில். அதை வச்சு 15ஆம் தேதி திருவள்ளுவர் தினம் வந்துடுச்சோ அப்படின்னு நினச்சி அவருடைய அமித்ஷாவுடைய அட்மின் ட்வீட் போட்டாரா என்னோ நமக்கு தெரியாது. அதை நீக்கி கூட இருக்கலாம். ஆனால் தப்புன்னு தெரிந்து அதை உணர்ந்து அவர் நீக்கி இருக்கிறாங்க. இந்த நல்ல மனசு திமுக காரனுக்கு இருந்திருக்கணும். ஆனால் திருவள்ளுவர் தின வாழ்த்தை பொங்கல் அன்னைக்கு தெரிவிச்சார் இல்லையா, இதுக்கு களத்தில் இறங்கி பத்தியா தமிழ்நாட்டை பற்றியும் தெரியல, தமிழ் மக்களையும் பற்றியும் தெரியல, இவங்களை இங்க தேர்தல் களத்தில் அனுமதிக்கிறீங்களா, அவங்க நம்மளை ஆட்சி செய்யணுமா, அவங்க இங்க வெற்றி பெறணுமா அப்படின்னு ஒரு பெரிய கண்டன அறிக்கையை டிஆர்பி ராஜாவும் திமுக காரங்களும் இணையதளத்தில் பரப்பிட்டு இருக்காங்க. சரி, இப்ப டிஆர்பி ராஜா அவர்கள் அமித்ஷாவுக்கு என்ன கண்டனத்தை தெரிவிக்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாமா. பாஜகவுக்கு தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் பற்றி அடிப்படை புரிதல் துளியும் இல்லை என்பதுதான் எங்களின் அடிப்படை பிரச்சனை. எங்களுக்கு என்ன தேவை, நாங்க யாரு, இதை புரிந்து கொள்வதற்கு பாஜக துளி கூட முயற்சி எடுப்பதே கிடையாது. அதாவது திமுகவுக்கு பெரிய பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டை பற்றி தெரிஞ்சிருக்கணுமா, பாஜகவுக்கு தமிழ் மக்களை பற்றி தெரிஞ்சிருக்கணுமா. அப்படி தெரிஞ்சிருந்தான்னு வச்சுங்களேன், தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையானதை பாஜக தானா செஞ்சிருக்கும். இல்லை தமிழ்நாட்டை பற்றியோ தமிழ் மக்களை பற்றியோ தெரிஞ்சிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க தேர்தல் களத்துக்கே வந்திருக்க மாட்டாங்க. நாம் அங்கே போய் ஜெயிக்க முடியாதுடா, அந்த மக்களுடைய மனநிலை வேற, தமிழ்நாடு என்பதே வேற அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டை பற்றியும் தமிழ் மக்களை பற்றியும் தெரியாத காரணத்தினால்தான் எப்பா எங்களை மிரட்டுறாங்க, எங்களுக்கு தொல்லை பண்ணுறாங்க. அவங்க புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், மக்களையும் இந்த மண்ணையும், எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. சரி, இது நாள் வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களை பற்றியும் நம்ம புரிஞ்சிக்கவே இல்லை. இனிமேலும் புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க முயற்சி பண்ணுறாங்கன்னு கேட்டால் முயற்சியே பண்ண மாட்டாங்க. எப்படியாவது முயற்சி பண்ணி தெரிஞ்சுக்குவாங்க, நிம்மதியாக திமுக விடுவாங்கன்னு பார்த்தா விடவே மாட்டுறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷாவுக்கு திருவள்ளுவர் தின வாழ்த்து தெரிவித்தனால தமிழ்நாட்டை பற்றி ஒன்றுமே தெரியல அப்படின்னு டிஆர்பி ராஜா சொல்லியிருக்கின்றாரு. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் பொங்கல் என்பது தை மாதம் முதல் நாள், திருவள்ளுவர் தினம் தை மாதம் 2ஆம் நாள். எங்க நாட்காட்டி நிலையான ஆங்கில தேதியை பின்பற்றுவதில்லை, மாறாக சூரியனையும் மண்ணையும் பின்பற்றுகிறது. இதே திராவிடம் தான் சொல்லிச்சு. சித்திரை மாதம் 1 அது வருஷ பொறுப்பு கிடையாது, தை 1 தான் வருஷ பொறுப்புன்னாங்க. இவங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலையும் தெரியல,
தமிழ் மக்களுடைய பாரம்பரியமும் தெரியல இந்த திராவிடத்துக்கு. அதனால தான் சித்திரை 1 வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை நாள் என்று சொல்லிவிட்டு தை 1 வருடப்பிறப்பா அறிவிச்சாங்க. ஆனால் டிஆர்பி ராஜா என்ன சொல்றாரு பார்த்தீங்களா, தை 1ஆம் தேதி பொங்கல் திருநாள், தை 2ஆம் தேதி வந்து திருவள்ளுவர் தினம் அப்படின்னு சொல்றாரு. அதுலேயும் திராவிட கூட்டம் ஆங்கிலேயனுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்தது. சுதந்திரம் வேண்டாம் என்று இங்கிருந்தே ஆளியா அப்படின்னு சிகப்பு கம்பளம் வரவேற்றது. அந்த திராவிடம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் ஆங்கில காலண்டரை பயன்படுத்துவது கிடையாது. என்னவோ இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா ஸ்டேட்டும் ஆங்கில காலண்டரை பயன்படுத்துகிற மாதிரியும் இவங்க மட்டும்தான் ஆங்கில காலண்டரை பயன்படுத்தாத மாதிரியும் நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களை பொறுத்த வரைக்கும் சூரியனையும் மண்ணையும் பயன்படுத்தி தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய கேலண்டரை தான் அவங்க பயன்படுத்துகிறாங்களாம். டிஆர்பி ராஜா அவர்களை கூட்டின்னு வந்து உட்கார வச்சு, ஏன்பா இந்த தமிழ் மாதங்கள் ஒரு 12ன்னு சொல்கிறாங்கல்ல, அதை வரிசையாக சொல்லு அப்படின்னு கேட்டுப்பாரு. ஒரு மாதம் கூட வந்து சரியாக சொல்ல மாட்டார். ஆனால் அமித்ஷாவுக்கு இவர் கிளாஸ் எடுக்கிறாரு. என்னன்னு தெரியுமா, நாங்கள் இங்கிலீஷ் காலண்டரை பயன்படுத்துறது கிடையாது, நாங்கள் தமிழ் காலண்டர், சூரியனையும் மண்ணையும் தொடர்புபடுத்தின காலண்டர், பிரத்யேக காலண்டரை பயன்படுத்துகிறோம். ஸோ இதெல்லாம் உனக்கு எங்கே தெரிய போகுது அப்படின்னு சொன்னவர். அதுக்கு அடுத்தது, டெல்லியில் இருப்பவர்களுக்கு தமிழ்நாடு மற்றும் தமிழ் விழாக்களை பற்றி எந்த அறிவும் இல்லை என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இந்த பதிவு பிரித்தாலும் அரசியலில் மூழ்கி தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழ் பண்டிகைகளினுடைய அர்த்தத்தையும் மறந்து விட்டார்கள் என்பதை தெளிவாக காட்டுகிறது. அதாவது மக்களை மதத்தால பிரிச்சு இவங்க பார்த்ததுனால மதமாக பிரியாது இருக்கக்கூடிய தமிழர்களுடைய திருவிழா பற்றி பாஜகக்காரங்களுக்கு சுத்தமா தெரியல அப்படின்னு வந்து நம்ம டிஆர்பி ராஜா அவர்கள் சொல்லியிருக்கின்றார். இந்த திருப்பரங்குன்றோன்னு ஒன்று இருக்குது, அந்த மலை மேலே வந்து கொடி ஏற்றுகின்ற நிகழ்வு. இஸ்லாமியர்களுக்கு காவல்துறையே வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு அளித்து அந்த கள்ளத்தி மரத்தில் கொடியேற்ற விடுறாங்க. ஆனால் இந்துக்களும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய உரிமை, அந்த தூணில் தீபம் ஏற்ற வேண்டும். அந்த தீபம் ஏற்றலை பரவாயில்ல விட்டுரு, ஆனால் எங்கள் மலை மேலே நாங்கள் ஏறுறதுக்கு போலீஸ் அனுமதிக்குதா? ராஜா போயிட்டு கோயிலுக்கு சொந்தமான கள்ளத்தி மரத்தை பார்க்கலான்னு போறாரு, அனுமதிக்கிறாங்களா? கைலாசநாதர் கோயிலில் சாமி தரிசனம் பண்ணணும். முருகன் கோயில் வருவதற்கு முன்பாகவே திருப்பரங்குன்றம் மலையின் மீது கைலாசநாதர் கோயில் இருக்கு. சிக்கந்தர் அவுலியா தர்கா பொறுத்த வரைக்கும் மிஞ்சி போச்சுன்னா 150 வருஷம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த சிக்கந்தர் அவுலியா தர்கா வந்து பாத்தீங்கன்னா மதுரை கோரிப்பாளையத்தில் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஒரு தரப்பு. அதனால இந்த மலை மேல இருக்கிறது வந்து சிக்கந்தர் அவுலியா வந்து பாத்தீங்கன்னா இறந்தாரு அந்த தருணத்தில் கட்டின தர்காவா என்பதே சந்தேகமா தான் இருக்குது. ஆனா 3000-2000 வருடம் பழமையான இந்துக்கள் மலை ஏறத்துக்கு அனுமதி கிடையாது, விடவே மாட்டாங்க, புச்சி உள்ள போட்டுருவாங்க. ஆனால் இஸ்லாமியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக போயிட்டு வராங்க. இதை பற்றி சேகர்பாபு கிட்ட கேட்கும்போது, யாரா இருந்தாலும் சரி சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டான்னு வச்சுங்களேன், நாங்கள் ஒன்றும் ஏமாளி கிடையாது. அதனால் ராஜாவை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்து போகிறாங்கன்னா பலவீனமானவர்கள் என்று நினச்சிக்கிட்டாரு இங்கே திராவிட ஆட்சியாளர்களை. அதனால தான் ராஜா அவர்களை கைது பண்ணும். அவர் கோயிலை போய் பார்க்கறதுக்கு போகிறாருமா? ஏன் போகிறாரு? இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கமானது சிறுபான்மையினர் பாதுகாவலாக தான் இருக்கணும், பெரும்பான்மையானது ஒன்றா சேர்ந்து அவங்களே காப்பாற்றிக்கலாம். ஆனால் ராஜா பொறுத்த வரைக்கும் அது மீறினார்னா விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மத வெறியுடன், ஆனால் திராவிடத்துக்கு மத வெறி இருக்குதா இல்லைன்னு எனக்கு தெரியாது, ஆனால் வாக்கு வெறி, ஓட்டு வெறி, அதன் காரணமாக யாரை திருப்திப்படுத்த முடியுமோ அவங்கள திருப்திப்படுத்துறாங்க. இவங்க பிரித்தாளுகின்றார்கள் திராவிடம் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் என்று சொல்லிட்டு இஸ்லாமியர்களை குளிர்விக்க வேண்டும்னுக்காக இந்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக ஒடுக்குறாங்க. இவங்க பிரித்தாளும் சூழ்ச்சி செய்கிறாங்க, இவங்க மத வெறியுடன் இருக்கிறாங்க, இவங்க அதிகார வெறியுடன் இருக்கிறாங்க, மீண்டும் ஆட்சி பிடிக்க வேண்டும் என்ற பகல் கனவு காண்றாங்க. அதனால இந்துக்களுடைய அடிப்படை கடமை சாமி கும்பிடுவது, அதுக்கு கூட மறுப்பு. ரெண்டாவது, இவங்க தான் அந்த மலையை காப்பாத்துறாங்களா, முருகனுக்கு சொந்தமாச்சு அப்படின்னு பார்த்தா கிடையாது. இறந்து போன இஸ்லாமுடைய பிணங்கள் வந்து பார்த்தா திருப்பரங்குன்ற மலை மீது புதைக்கிறாங்க. அதையும் இந்த அரசாங்கம் தடுக்க மாட்டேங்குது. ஒன்று இந்த அறநிலையத்துறை தடுத்திருக்கணும், இல்லை அரசாங்கம் தடுத்திருக்கணும், இல்லை தடுக்கலன்னு வச்சுக்கலாம், நாமளாவது இப்போ தடுக்கிறது நம்மளையாவது அனுமதிக்கணும். ஆனால் ஒட்டுமொத்த மலையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிப்பு செஞ்சுக்கிட்டே வராங்க. இதை கேட்க போனால் கைது பண்ணுறாங்க. ஆனால் பாஜக மத அடிப்படையிலும் சரி, நில
நில அடிப்படையிலும் சரி, மொழி அடிப்படையிலும் சரி, இன அடிப்படையிலும் சரி பிரித்தாளுதான். அதனால இப்படி பிரித்தாண்டு பிரிவினை மட்டுமே அவங்க கண்ணில் தெரியுது. ஆனால் தமிழ்நாட்டு மக்களுடைய பாரம்பரியமும் தமிழ்நாட்டு மக்களுடைய விழாவும் அவங்க கண்ணுக்கு தெரியல அப்படின்னு டிஆர்பி ராஜா சொல்லிட்டு, இதனால தான் அமித்ஷாவை தமிழகத்துக்குலாம் நீ லாக் இல்லைன்னு சொல்றேன், மோடி அவர்களை இதுக்கு தான் தமிழகத்துக்கு லாக் இல்லைன்னு சொல்றேன் அப்படின்னு அவருடைய கண்டன அறிக்கையை முடிச்சிருக்கிறாரு. இப்போ அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் திருவள்ளுவர் தின வாழ்த்தை ஒரு நாளைக்கு முன்பாகவே சொல்லிட்டாராம். ஆனா நம்ம தமிழக முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் பொங்கல் விழா தொடங்குவதற்கு 4 நாளைக்கு முன்பாகவே பொங்கல் வாழ்த்து தெரிவிச்சிட்டார். சமத்துவ பொங்கலாக, திராவிட பொங்கலாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக தமிழக மக்களுடைய பாரம்பரியம் என்ன, பொங்கலை எப்படி கொண்டாடுவாங்க, பொங்கல் விழா என்றாலே பாத்தீங்கன்னா அந்த குழம்பு வைக்கிறாங்க தெரியுமா, அந்த குழம்புல என்னெல்லாம் போடணும், அந்த பொங்கலை எப்படி கொண்டாடணும் அப்படின்ற எந்த விதமான பாரம்பரியமும் இந்த திராவிட கூட்டத்துக்கு தெரியாது. ஒருவேளை தமிழர்களுடைய பாரம்பரியமும் பொங்கல் விழாவும் முழுமையா தெரிஞ்சதுன்னு வச்சுங்களேன், சமத்துவ பொங்கல் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க. ரெண்டாவது, திராவிட பொங்கல் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு பொங்கல் பற்றியான புனிதம் தெரிஞ்சதுன்னு வச்சுங்களேன், இவங்க ஷூ போட்டுக்கிட்டு பொங்கல் விழாவில் கலந்துக்க மாட்டாங்க. ஏன்னா அது எதுக்கு ஒரு மரியாதை இருக்குது, அந்த மரியாதையுடன் பாத்தீங்கன்னா அவங்க கலந்துக்குவாங்க. ஆனால் திராவிடத்துக்கு தான் தமிழ்நாட்டை பற்றியும் தெரியல, தமிழர்களை பற்றியும் தெரியல, தமிழுடைய பாரம்பரியம் பற்றியும் தெரியல, பொங்கல் விழாவை பற்றியும் தெரியல, எதுவுமே தெரியல. ஒட்டுமொத்தமாக அவங்களுக்கு கண்ணில் தெரியுது. தமிழனை பொறுத்த வரைக்கும் மொழியை பற்றி பேசினா மயங்கிடுறான், தமிழ்நாட்டை பற்றி பேசினா மயங்கிடுறான், இனத்தை பற்றி பேசினா மயங்கிடுறான், மானத்தை பற்றி பேசினா மயங்கிடுறான், நம்முடைய கலாச்சாரம் பழசு என்று சொன்னா மயங்கிடுறான். ஸோ மொத்தத்தில் இந்த வட்டத்துக்குள்ளேயே தமிழை சுற்றி வந்ததுனால எங்கிருந்தோ வந்தவங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை நல்லா புரிஞ்சவங்க மாதிரியும் தமிழர் பண்டிகை நல்லா புரிஞ்சுக்கிட்ட மாதிரியும் எங்களுடைய பிரச்சனையே இதான் சொல்லிவிட்டு அமித்ஷாவும் மோடியும் வசைப்பாடி கொண்டு இருக்கின்றார்கள். எனக்கு மோடி அமித்ஷா மீது ஒரு வருத்தம் இருக்குதுங்க. என்ன தெரியுமா, இந்தியாவில் எல்லா மாநில முதலமைச்சரும் மோடி அமித்ஷாவை கண்டா பயப்படுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக மட்டும் மோடி அமித்ஷாவை பார்த்தா பயப்பட மாட்டாங்க. மோடி அமித்ஷா மீது அவதூறு பரப்புவதாக இருக்கலாம், குற்றச்சாட்டு வைப்பதாக இருக்கலாம், அந்த திமுக கூடாரத்துக்கு ஒட்டுமொத்தமாக அல்வா சாப்பிட்ற மாதிரி. அதுலேயும் எம்பிக்கள் இருந்து அமைச்சர்கள் வர்றைக்கும் நம்ம மோடியை தனிப்பட்ட முறையில் விமர்சிப்பாங்க. செத்துட்டானா பாரு, அவனை ஒன்னா டேய் நான் சொல்றேன், இந்த கன்னியாகுமரி பக்கம் இல்ல திருநெல்வேலி பக்கம் ரோட் ஷோக்கு வர சொல்றா, அங்கேயே வெட்டுறான் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க பயங்கர மிரட்டல் விடுவாங்க. ஆனா இவ்வளவு மிரட்டல் இருந்தாலும், ரெண்டாவது அவதூறுகள் பரப்பினாலும், மத்திய அரசாங்கம் கொண்டு வருகின்ற திட்டத்தை அப்படியே தலைகீழ திருப்பி மக்களை அச்சப்பட வைப்பதா இருந்தாலும் இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் என்பது 125 நாளா மாத்திருக்கிறாங்க. வேலை கொடுக்கலன்னா சம்பளத்தில் பாதி பென்ஷனாக கொடுத்துடணும் வேலை தராத நாளைக்கு. இப்படி வேலை செஞ்சாலும் வேலை செய்யாவிட்டாலும் ஏழை மக்களுக்கு காசு போகணும் அப்படின்னு ஒரு திட்டத்தை புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஐயோ பேரை மாத்திட்டாங்க, விக்சிட் பாரத், காந்தி பேரை எடுத்துட்டு விக்சிட் பாரத்னு சொல்லியிருக்காங்க, வளர்ந்த பாரதம்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் என்ன குறை வந்துருச்சு? அதனால இந்த திமுக பொறுத்த வரைக்கும் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை நிறுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு பாமர மக்களும் திமுக சொல்றதையே நம்புறாங்க. மொத்தத்தில் பொங்கலுக்கும் இந்த திமுக கூட்டத்துக்கும் என்ன தெரியும்? இல்லை தமிழர் பண்டிகை எப்படி கொண்டாடுறாங்கன்னு தெரியுமா? புது அடுப்பு வெட்டி புது பானை வச்சு நிலத்தில் வைந்த எல்லா காயும் போட்டு பொங்கல் பொங்கி வெண்பொங்கல் பொங்கி அந்த வெண்பொங்கலில் அந்த அத்தனை காய்கறி வகைகளும் போட்டு சாப்பிடுவாங்க, சூரியனுக்கு படைப்பாங்க. ஆனால் சமத்துவ பொங்கல் என்று சொல்லிவிட்டு ஷூவை போட்டுக்கிட்டு அரிசி போட்டுட்டு வெல்லம் போட்டாவே பொங்கல் என்று சொல்றது இது பொங்கல் திருநாள் கிடையாது. ஆனால் என்னவோ திராவிடம் வந்த பிறகு எல்லா வழக்கத்தையும் மாற்றிடுச்சிங்க. இன்னைக்கு பொங்கல் விழா என்றாலே பார்த்தீங்கன்னா ஆடல் பாடல் ஒன்றே போயிடுது, அவுத்து போட்டு ஆடிட்டு கிடக்கிறாங்க காலேஜிலும். இந்த கலாச்சாரத்தை தான் திராவிடம் பார்த்தீங்கன்னா தமிழர் கலாச்சாரம் என்று சொல்லுதுன்னு தெரியல. ஆனால் பிஜேபிக்கு போய் தமிழர் பாரம்பரியத்தையும் இந்திய பாரம்பரியத்தையும் சொல்லித்தராங்க பாருங்க திராவிடர்கள். அதுவும் கலாச்சாரத்தை பற்றி இவங்க பேசுகிறாங்க பாருங்க, அம்மா சாமி அடுக்கலடாப்பா. சரி, அமித்ஷா பொறுத்த வரைக்கும் திருவள்ளுவர் தின வாழ்த்து சொன்னாரோ என்னவோ தெரியல, சொன்னாலும் தப்பு கிடையாது. ஒரு நாளைக்கு முன்ன சொல்லலாம், ஒரு நாளைக்கு பின்ன சொல்லலாம், அதெல்லாம் தப்பே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு நாள் பொங்கல் கொண்டாடுறாங்க. அதனால் அமித்ஷா பொறுத்த வரைக்கும் மகர சங்கராந்தி முடித்தாலே திருவள்ளுவர் தினம் என்று நினச்சி வாழ்த்து தெரிவிச்சுக்கலாம். ஆனால் இவங்க அலப்பறை பண்ணுறாங்க பாருப்பா சாமி. சரி நண்பர்களே, அமித்ஷா செஞ்சது எந்தவித தவறும் அல்ல. அவர் திருவள்ளுவர் தினம் வாழ்த்து தெரிவித்தாலும் அதனால் பல பேர் வெட்டிக்கிட்டு சாவ போகிறதும் இல்லை.
பாஜகவுக்கு ஒன்றும் தெரியல, இந்த மண்ணுக்கு வேண்டாதவங்க, இந்த மண்ணை பற்றி தெரியாதவங்க, அவங்களுக்கு ஓட்டு போட்டுறாதீங்க அப்படின்றதுக்காக திராவிடமானது அமித்ஷா சொன்ன வார்த்தை வச்சுக்கின்னு அவதூறும் வன்மத்தையும் கக்கிட்டு இருக்காங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோ தொடர்பாக உங்க கருத்து சொல்லுங்க. நன்றி.